கஞ்சி மிக்ஸ் தான் பண்ணப்போ அந்த கஞ்சி மிக்ஸ் ஆயிரத்துக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு வெறும் கருப்பு உண்டு தான். நம்மளோட விருப்பம். சிலவங்க வந்து கருப்பு கவுனி எடுப்பாங்க, சிலவங்க வந்து பொதுவாக சத்து மாவு கஞ்சி எல்லாமே மில்லட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி செய்கிற பொதுவான சத்து மாவு கஞ்சின்னு சொல்லுவாங்க. நம்மளோட விருப்பம் தான். நம்ம என்ன அதில் ஆட் பண்ணுறோமோ ஏதோ ஒரு சத்தான இன்க்ரீடியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம ஹெல்த்து கண்டிப்பாக இருக்குது நல்லது. அதில் இன்றைக்கி நான் எடுத்தது கருப்பு உருண்டு அந்த பனவர்கண்டு சர்க்கரை இல்லாட்டி நாட்டு சர்க்கரை. தயவுசெய்து ஒயிட் சர்க்கரை ஸ்கிப் பண்ணிட்டுங்க. யூஸ் பண்ணியும் பிரோஜனம் இல்லை, சத்து மாவு குடிக்கணும் யூஸ் இல்லாமல் போயிடும். அண்ணன்ட்டு ரோஸ்டட் நட்ஸ் அண்ட் சீஸ் போட்டு நான் பவுடர் ஆக்கி வச்சுக்க ஃபினிஷிங் போட்டுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன். பால் ரெடி, தண்ணி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சீ த ப்ராசஸ். மத்தியானம் ஷெட்யூலில் என்ன சமைக்கலாம், மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாலும் குழம்பிட்டு இருக்க டைமில் இனிமேல் பெஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இனிமேல் கஞ்சி மிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டமக் ஃபில்லியான கஞ்சி மிக்ஸ்னால் இதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் ரெசிடா ப்ராசஸ் நான் 2 ஸ்பூன் வந்துட்டு பாலில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்காக. அண்ட் தென் நம்ம சுத்தண்ணியில் பாலில் குடிக்க வச்சு இந்த கரைச்ச மிக்ஸை வந்து இதில் ஊற்றலாம். ரெசிடா ப்ராசஸ். ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அது கேட்டபடி லெமன்ஸ் கட்டி நம்ம நல்லா தனியாக கரைச்சி வச்சுருங்க நான் தான். அண்ட் தென் ஒரு சைடில் நான் சுடு தண்ணி வச்சுக்கிறேன். நான் இனி ஊட்டி கரைக்க வேண்டியதான். லெட்ஸ் சீ த ப்ராசஸ். ஸோ ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த ராஸ்மெல் போயிடுச்சு. ஆனால் வாட்டரிங்காக இருக்குது. அது அவங்க கன்சிஸ்டன்சி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, திக்னஸாக இருந்தால் பிடிக்கணும்னா ஓகே, இல்லை வாட்டரிங்காக இருந்தால் ஓகேனா நீங்கள் இறக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஸ்டேஜ் வாட்டரிங்காக இருந்தால் கொஞ்சம் அந்த ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு ஆன பிறகு நான் நட்ஸ் அண்ட் சீஸ், ரோஸ்டட் நட்ஸ் அண்ட் சீஸ் பவுடர் நானே பண்ணிக்கிறேன். நான் இல்லை அவங்கவுங்க விருப்பத்துக்கு நீங்கள் நட்ஸ் அண்ட் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ண வந்து பாதாம், வால்நட், சீட்ஸில் வந்து ஃப்ளாக்ஸு, சன்ஃப்ளவர் அண்டு பம்கின் சீட் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி நான் இதில் போட்டுக்கிறேன். நான் ஃப்ளாக் சீட்லலாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லது. இதுமாதிரி இறக்கும் போது பிடிச்சி இல்லை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிரன்ச்சியான ஃபீல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். விருப்பப்படுறவங்க இது வேண்டாம்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அவங்களும் விருப்பம். ஓகே, பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.